நெல்லையில் கல்வி உதவித்தொகை பணம் தருவதாக ஏமாற்றி கட்டட தொழிலாளிகளிடம் 82,000 ரூபாய் பணம் பறித்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வாட்ஸ்அப்பில் QR கோட் அனுப்பி நூதன முறையில் ஏமாற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? வணக்கம், நாங்க கல்வி திட்டத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நீங்க சிவகாமணியா? என்னமா? சிவகாமணி உங்க பொண்ணா? சிவகாமி, ஆமா. சிவகாமணி உங்க பொண்ணாங்களா? ஆமா ஆமா. உங்க பொண்ணு பேர்ல பணம் வந்திருக்கு கல்வி திட்டத்துல இருந்து. இது ஸ்காலர்ஷிப் பணம் நரேந்திர மோடி திட்டத்துல இருந்து வழங்கக்கூடிய அமௌண்ட். மகளுக்கு கல்வி உதவித்தொகை வந்திருப்பதாக கூறி கட்டட தொழிலாளியிடம் 82,000 ரூபாயை சுருட்டிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வாட்ஸ்அப்பில் QR கோடு அனுப்பி ஸ்கேன் செய்ய வைத்து கைவரிசை காட்டி நூதன மோசடி செய்ததன் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் தருவையைச் சேர்ந்தவர் கட்டட பணியாளர் மந்திரிக்குமார். இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நெல்லையை அடுத்த பொன்னாங்குடியில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இவருடன் பணியாற்றிய கந்தசாமி என்ற கட்டட பணியாளருக்கு செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் கந்தசாமியின் மகள் 10ஆம் வகுப்பு முடித்துள்ளதை கூறி உறுதிப்படுத்திக் கொண்டு மத்திய அரசின் கல்வித்துறையில் இருந்து பேசுவதாகவும் மகளுக்கு கல்வி உதவித்தொகை பணத்தை கொடுப்பதற்காக பேசுவதாகவும் கூறி மொபைல் விவரங்களை கேட்டுள்ளார். வணக்கம், நாங்க கல்வி திட்டத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஸ்காலர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நீங்க சிவகாமணியா? என்னமா? சிவகாமணி உங்க பொண்ணா? சிவகாமி, ஆமா. சிவகாமணி உங்க பொண்ணாங்களா? ஆமா ஆமா. உங்க பொண்ணு பேர்ல பணம் வந்திருக்கு கல்வி திட்டத்துல இருந்து. இது ஸ்காலர்ஷிப் பணம் நரேந்திர மோடி திட்டத்துல இருந்து வழங்கக்கூடிய அமௌண்ட். உங்க பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சாங்களா? தருவாய் திருநெல்வேலியில. ஆமா, மில்பேட்டை படிச்சிருக்கா. ஆமா, தருவை. ஆவடையம்மன் கோவில் தெரு, தருவாய். ஆமா. ஸ்டூடெண்ட் பேர்ல பணம் வந்திருக்கு 25,041 ரூபாய் கல்வி உதவி தொகை. ஆட்டுமா? பஸ்ல என்ன மார்க்? நான் வந்து படிக்க தெரியாது, மார்க் ஆகலையே. சரிங்க, இப்ப பணம் வந்திருக்கு 25,041 ரூபாய் பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஜிபே, போன்பே, கூகுள் பே, போன்பேங்கிற நம்பருக்கு போட போறோம். எந்த நம்பருக்கு நீங்க பணம் கொடுத்தா வாங்கிப்பீங்க? இந்த நம்பருக்கே போடலாமா? கந்தசாமியின் மொபைல் எண்ணில் இணைக்கப்பட்டுள்ள அவரது வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் உடன் இருந்த மற்றொரு நபரின் எண்ணை கேட்டுள்ளார். அவரும் அதனை உண்மை என நம்பி அருகில் இருந்த மந்திரிக்குமாரின் மொபைல் எண் விவரங்களை கேட்டு வாங்கி கொடுத்துள்ளார். ஐயா, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஜிபேவா, போன்பேவா? அதான் எனக்கு படிப்பு தெரியல, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி போன்ல யூஸ் பண்றீங்க. ஆமா, நான் தான் பண்றேன். எனக்கு தெரியல, கொஞ்சம் கட் பண்ணி பேசுறேன் உங்களுக்கு. சரி, கட் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஐயோ, உங்களுக்கு தமிழ் ஏதாவது புரியுமா புரியாதா? உடனே எதிர்த்தரப்பில் பேசியவர் தங்களுக்கு வீடியோ கால் செய்ய போவதாகவும் மாணவியின் தந்தையை பார்த்து உறுதிப்படுத்தியவுடன் அவரது வங்கிக் கணக்கில் மகளுக்காக கல்வி உதவித்தொகையை போட்டு விடுவோம் என கூறியுள்ளார். பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்காங்களா? உங்க பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்காரா? ஆமா, இருக்கேன். அவருக்கு வாட்ஸ்அப் இருக்கா? இருக்கு. அவர் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொன்னீங்களே, அவர் இருக்காங்களா? இருக்காங்க. அவர்கிட்ட போனை கொடுங்க. ஹலோ, இது நம்பர் சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா? இதுல நெட் ஆன் பண்ணுங்க. இப்ப வீடியோ கால் பண்ண போறோம். வீடியோ கால் பண்ணா வரும் இல்லையா? நெட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நெட் இருக்கு. நெட் ஆன் பண்ணி வைங்க. இப்ப நாங்க வீடியோ கால் பண்ண போறோம். ஸ்டூடெண்டோட அப்பா இப்ப பக்கத்துல இருக்காரு இல்லையா? அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பணம் போடுவாங்க. வீடியோ கால் பண்றோம், நெட் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? நெட் ஆன் பண்ணியாச்சு. உடனே நான் கால் பண்றேன், அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி அதை கட் பண்ணி புரியுதா இல்லீங்களா?
அதனை உண்மை என நம்பி வீடியோ காலை எடுத்து பேச சிறிது நேரத்தில் அதே எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் QR கோடு அனுப்பி வைத்துள்ளார். அதை ஸ்கேன் செய்து முக்கிய விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பினால் உடனே பணம் ஏறிவிடும் என கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய தொழிலாளி QR கோடை ஸ்கேன் செய்ததும் 2 முறையாக 82,000 ரூபாய் பணம் மந்திரி குமாரின் வங்கி கணக்கில் இருந்து மர்ம நபர் எடுத்துள்ளார். தனது வங்கி கணக்கில் இருந்து பணம் பறிபோனது தெரிய வந்ததும் அதிர்ச்சி அடைந்த மந்திரி குமார் ஆன்லைன் மூலம் சைபர் கிரைமில் புகார் பதிவு செய்துவிட்டு நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளிக்க வந்துள்ளார். அவங்க உங்களோட பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்கு, உங்க இதில் நாங்கள் போட்டு விடுதோம், உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்கன்னு. தமிழ்நாடு லோகா தமிழ்நாடு அரசுன்னு வந்துச்சு. அந்த இது வரும்போது இதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணுக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அது +1 படிக்கு. அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எப்பா இந்த மாதிரி பைசா வந்திருக்காம்பா ஸ்கூல்லேருந்து பேசுகிறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லவே தான் நாங்கள் நம்பிட்டோம். இல்லைன்னா நாங்கள் இதை பற்றி விழிப்புணர்வாக இருந்திருப்போம். பிரதமர் மோடி திட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். மத்திய அரசின் திட்டம் மோடி கல்வி உதவித்தொகை வழங்குகிறார் என ஆசை வார்த்தை கூறி நாள்தோறும் ஏராளமான மோசடி சம்பவங்கள் நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.